விடுதலை போராட்ட தியாகியான சித்தரஞ்சன் தாஸ் ஒரு பிரபல வழக்கறிஞரும் கூட. அவர் ஒருவரிடம் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். அவரால் கடனை குறிப்பிட்ட தேதிக்குள் திருப்பி செலுத்த முடியாததால் கடன் கொடுத்தவர் அவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சித்தரஞ்சன் தாஸை பார்க்க ஒருவர் வந்தார். அவர் சித்தரஞ்சன் தாஸிடம், என்னுடைய வழக்கை மட்டும் நீங்கள் எப்படியாவது நல்லபடியாக முடித்து தாருங்கள், நான் உங்களுக்கு ₹1,00,000 வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார். அதற்கு சித்தரஞ்சன் தாஸ் அவரிடம், உங்களுடைய வழக்கை என்னால் நடத்தி தர முடியாது, ஏனெனில் அதில் உண்மை இல்லை என்று உறுதியாய் சொல்லிவிட்டார். இதனால் வந்தவர் வருத்தத்தோடு திரும்பிச் சென்றார். இதையெல்லாம் பார்த்துவிட்டு சித்தரஞ்சன் தாஸிற்கு கடன் கொடுத்தவர் தன்னுடைய வழக்கை நடத்தி தந்தால் ₹1,00,000 வரை தருவதாக அவர் சொல்கின்றார். ஆனாலும் நீங்கள் வழக்கில் உண்மையில்லை என்று அவரை போகச் சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் நினைத்திருந்தால் அவர் தருவதாக சொன்ன பணத்தை வாங்கி என்னுடைய கடனை அடைத்துவிட்டு எஞ்சிய பணத்தை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நேர்மையோடு இருந்தீர்கள். இதனால் நீங்கள் என்னிடம் வாங்கிய பணத்தை உங்களிடம் எப்போது பணம் வருகிறதோ அப்போது தந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். சித்தரஞ்சன் தாஸிற்கு கடன் கொடுத்த அந்த மனிதர், ஆம், தமது வறுமையிலும் நேர்மையோடு இருந்த சித்தரஞ்சன் தாஸ் நாம் எல்லா சூழ்நிலையிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு கற்றுத்தருகின்றார். எந்த சூழ்நிலையிலும் கொண்ட கொள்கையிலிருந்து விலகக்கூடாது, அதுவே நேர்மைக்கு அழகு. திருமுழுக்கு யோவான் தனது சகோதரரின் மனைவியோடு வாழ்ந்த ஏரோதின் தவறை சுட்டி காட்டுகின்றார். ஏரோது சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு குறுநில மன்னன். அவனை பகைத்தால் அல்லது அவனுடைய தவற்றை சுட்டி காட்டினால் தனக்கு என்ன ஆகும் என்பதெல்லாம் யோவானுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனாலும் அவர் நேர்மையோடு ஏரோதின் தவற்றை சுட்டி காட்டுகின்றார். இவ்வாறு தூயவரான கடவுளின் வழியில் யோவான் நடந்து தூய்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். இதற்காக அவர் கொல்லப்படுகின்றார். இந்நிலையில் இயேசு தமது சீர்களை பணித்தலங்களுக்கு அனுப்பியதால் அவரை பற்றி கேள்விப்படும் ஏரோது, யோவனைத்தான் நாம் கொன்றுவிட்டோமே, அப்படியானால் இவர் யார் என்று குழப்பம் உறுகின்றான். ஏனெனில் அவன் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று பேசிக்கொண்டதை கேட்டிருந்தான். இங்கு யோவான் நேர்மையாகவும் தூய்மையாகவும் நடந்ததற்காக கொல்லப்பட்டது கவனிக்கத்தக்கது. நாம் நேர்மையாளர்களாய் நடந்தால் திருமுழுக்கு யோவானை போன்று துன்புறுத்தப்படலாம், ஏன் கொலை கூட செய்யப்படலாம். ஆனால் நாம் நேர்மையாளர்களாய் நடக்கும்போது கடவுள் தரும் கைமாறு மிகுதியானது. எனவே நாம் எத்தகைய இடர் வந்தாலும் கொண்ட